ஹாய் ஃப்ரெண்ட், எல்லாருக்கும் வணக்கம். நேற்று அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். ரெண்டாவது பாருங்கள், இப்போ 14க்கு உண்டான கெஸ்ஸிங்கு நமக்கு ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 0-0-2ன்னு வந்திருக்குது. அதில் நமக்கு எந்த ஒரு வின்னிங்கும் இல்லை. இப்போ 2 நாளாக தொடர்ந்து நமக்கு எந்த ஒரு வின்னிங்கும் இல்லை. அதனால் எல்லா நம்பரெல்லாம் அளவாக போட்டுங்க. இப்போ வாங்க இன்றைக்கி உண்டான கெஸ்ஸிங்கை பார்க்கலாம். 16 கேரளா லாட்ரி 16/8/2025 கார்னியா 719 உண்டான கெஸ்ஸிங் தான் இப்போ பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா முழுக்க ஒன்லி கெஸ்ஸிங் வீடியோ மட்டும்தாங்க, வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. இது ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள், கன்ஃபார்ம் வீடியோவை பார்க்க வேண்டாம். ஏன்னா இது ஒரு பொழுதுபோக்காக எடுக்கப்பட்ட வீடியோ மட்டும்தாங்க, வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. இந்த வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பெல் ஐக்கான் வரும், அதை ஆள்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும், இல்லைன்னா காட்டாது. இது பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு ஃப்ரீ கெஸ்ஸிங் மட்டும்தாங்க, வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ ஆல் போர்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு நான் இன்றைக்கி உண்டான கெஸ்ஸிங் பாருங்கள், 2, 4, 5, 6, 8 இதுதான் இன்றைக்கி உண்டான ஆல் போர்டுக்கு உண்டான கெஸ்ஸிங்கு. ஆல் போர்டு ஃபாலோ பண்ணுறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்கு முழுக்க ஒரு கருத்து கணிப்பு வீடியோவை மட்டும் பாருங்கள், கன்ஃபார்ம் வீடியோவை பார்க்க வேண்டாம். உங்கள் கெஸ்ஸிங் எப்படி வருதுன்னு மேட்ச் ஆச்சுன்னா, உங்கள் கெஸ்ஸிங் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு இந்த மாதிரி மேட்ச் ஆச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்து போடலாம். சரிங்களா? அதுவும் அளவாக போட்டுக்குங்க. ஏன்னா ரிசல்ட் எப்படி அடிக்கிறானே தெரிஞ்சுக்க முடியல. அதனால் உங்களுக்கு எப்படி வருதோ அதுக்கு இந்த மாதிரி நீங்கள் எடுத்து உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா தாராளமாக போடலாம். சரி வாங்க இப்போ ஏபிபிசிஏசியை பார்க்கலாம். ஏபிபிசிஏசி இதில் பாருங்கள், 45, 54, 52, 25, 42, 24, 80, 08, 00, 79, 97, 98, 89, 78, 87, 26, 62, 66, 06, 60, 02, 20 இதுதான் இன்றைக்கி உண்டான ஏபிபிசிஏசிக்கு உண்டான கெஸ்ஸிங்கு. ஏபிபிசிஏசி ஃபாலோ பண்ணுறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது முழுக்க ஒரு கருத்து கணிப்பு வீடியோவை மட்டும் பாருங்கள், கன்ஃபார்ம் வீடியோவை பார்க்க வேண்டாம். உங்கள் கெஸ்ஸிங் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து போட்டுங்க. உங்கள் கெஸ்ஸிங்கு என் கெஸ்ஸிங் ஒரே மாதிரி வந்ததுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து போடலாம். அளவாக போட்டுக்குங்க. அதேமாதிரி எனக்கு கொஞ்சம் முக்கியமான நம்பர்னு சொல்லிட்டு நான் கீழே கோடு போட்டு கொடுத்துருக்கேன். அது கம்மியாக போயணும்னு நினைக்கிறவங்க எதை நம்பரை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுவும் என்னுடைய கெஸ்ஸிங் தான் நான் ஒழிஞ்சு மற்றபடி கன்ஃபார்மாக எதுவும் நான் சொல்லலை. அதனால் இதுலேயும் வரலாம், அதுலேயும் வரலாம். எனக்கு முக்கியங்கிறதுனால நான் அது கோடு போட்டு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு எப்படி வருதுன்னு பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு இந்த மாதிரி எடுத்து போட்டுங்க. சரிங்களா? சரி வாங்க இப்போ 3 டிஜிட்டை பார்க்கலாம். இப்போ 3 டிஜிட்டு பார்த்தீங்கன்னாக்கா 3 டிஜிட்டில் ஒரு 5 செட்டு கொடுத்துருக்கேன். 452, 800, 798, 266, 062 இதுதான் இன்றைக்கி உண்டான 3 டிஜிட் உண்டான கெஸ்ஸிங்கு. 3 டிஜிட் ஃபாலோ பண்ணுறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கங்க. இது பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு கருத்து கணிப்பு வீடியோவை மட்டும் பாருங்கள், கன்ஃபார்ம் வீடியோ பார்க்க வேண்டாம். உங்கள் கெஸ்ஸிங் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு இந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து போடுங்க. அதுவும் அளவாக எடுத்து போட்டுங்க. உங்கள் கெஸ்ஸிங்கு சப்போஸ் பாக்ஸில் வந்துன்னா பாக்ஸில் போனாலும் போட்டுக்கலாம், இல்லை சிங்கிளாக போனாலும் போட்டுங்க. அது உங்களோட விருப்பம் தான். சரிங்களா? அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு முக்கியமான நம்பர்னு எனக்கு தெரிஞ்சதுனால நான் கோடு போட்டு காமிச்சிருக்கேன். இதில் உங்களுக்கு இந்த கெஸ்ஸிங்கில் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுனாலும் நீங்கள் தாராளமாக எடுத்து போட்டுங்க. ஏன்னா ரிசல்ட் எப்படி வருதுன்னு சொல்ல முடியல. அதனால் உங்கள் கெஸ்ஸிங் எப்படி வருதுன்னு மேட்ச் ஆச்சுன்னா தாராளமாக நீங்கள் எடுத்து போடுங்க. அளவாக போட்டுங்க. இல்லை போடாமல் விட்டாலும் ஃபாலோ பண்ணுறதுனாலும் பண்ணிக்கோங்க. ஏன்னா எப்படி ரிசல்ட்டு கொடுக்குறாங்கன்னு தெரியல. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்து போட்டுங்க. சரி ஓகேங்களா? சரி ஓகே. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.